ஹே ஹாய் டாமீஸ், வெல்கம் டு 87 Types of Love. நான் உங்கள் ஜனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ஜாலி சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னான்னு கேட்குறீங்களா? நம்ம 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். என்னால் சத்தியமாக நம்ப முடியலை. ஏன்னா நான் ஒரு 2 months பிரேக் எடுக்கலான்னு தான். ஏன்னா கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பட் நான் நினச்சே பார்க்கல, இந்த ஒரு பிரேக் முடியக்கூட இல்லை. 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். எப்படிரா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு இருந்துச்சு. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் டா. நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் நான் 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும்னா அவங்களோட சப்போர்ட் தேவை தானே. ஸோ அதனால் அவங்களோட சப்போர்ட் கொடுக்க மட்டும் மறந்துடாதீங்க, சரியா? ஓகே. அப்புறம் நிறைய பேர் நிறைய ஒன் ஷார்ட்ஸ் அப்புறம் எஃப்எஃப்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்னால் சத்தியமாக இப்போ வரைக்கும் என்னால் நம்ப முடியல. நம்ம வாய்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா, அவங்க இன்னும் ஒன் ஷாட் கேட்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. என்னால் சத்தியமாக நம்பவே முடியல. இந்த டைமில் நான் ஒருத்தங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அது வேறு யாரும் இல்லை, பவித்ரா. ஆக்சுவலி நீ எனக்கு ஒரு லிட்டில் சிஸ்டர் மாதிரி தான். சிஸ்டரே தான், ஒரு நான் பிளட் ரிலேஷன்ஷிப் சிஸ்டர் தான். பட் நீ கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்னால தான். அக்கா நீ ஒன்றும் இல்லைக்கா, நீ பண்ணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பா. நீ இது பண்ணுக்கா, இப்படி பண்ணுக்கா, அப்படி பண்ணுக்கா அப்படின்ட்டு நிறையவே மோட்டிவேட் பண்ணி நீ கொடுத்த சப்போர்ட்னால தான் நான் இப்படியே வந்திருக்கேன். இதுக்கு நீயுமே ஒரு காரணம் தான். தேங்க்யூ ஸோ மச் பவித்ரா. லைஃப்பில் கிடைச்ச ஒரு ஜெம் சிஸ்டர் தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்புறம் தேங்க்யூ ஸோ மச் தான். நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் நான் ரீச் பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்கள் சப்போர்ட் கொடுங்க, சரி? ஓகேவா? அப்புறம் நம்ம 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதனால் ஸ்பெஷல் ஒன் ஷாட் போடாமல் இருந்தால் எப்படி? ஸோ அதனால தான் ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட்டோடு வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த ஒரு ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும்னு இருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக எனக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகேடா, இன்றைக்கி நம்ம யாரோட ஒன் ஷாட் பார்க்க போகிறோன்னா நம்ம ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான். அதுவும் சப்பி கேர்ள். உங்களுக்கே தெரியும், சப்பி பாய் எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அதே மாதிரி தான் சப்பி கேர்ள் எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் இனி தான் பேச போகிறேன். எப்படி பேச போகிறேன்னு தெரியல, பட் ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதில் புஜுக் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய லவ்வோட நிறைய ரொமான்டிக்கான சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ பார்க்க மறக்காதீங்க. சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் இங்கே பாருலையா, நீ மட்டும் இப்போ வரலன்னு வையன். ஹே வயன், சொன்னால் புரிஞ்சுக்கோடி. இன்னும் எனக்கு 1 month மேரேஜ். 1 month தானடி மேரேஜு. இங்கே பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம இத்தனை வருஷமாக நம்ம ட்ரிப் போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பிளான் மட்டும் தாண்டி போட்டுக்கிட்டே இருக்கோம். பட் நான் ஒரு தடவை கூட போனதில்லை. இப்போ தாண்டி எல்லாரையும் கையில் காலில் விழுந்து பர்மிஷன் வாங்கியிருக்கேன். இப்போ நீ சொதப்புனன்னு வையா, எல்லோரும் என்னை வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. தயவு செஞ்சு உன் ஃப்ரெண்டை காப்பாற்றணுங்கிறதுக்காகவாது என் கூட வந்துடுடி. என்ன வயன் நீயே சொல்லு. நான் இன்னும் 1 month எனக்கு மேரேஜ் ஆக போகுது. 1 month இன்னும் இருக்கலடி. அதனால என்ன, அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி பேச்சுலர் பார்ட்டின்னு சொல்லிட்டு பேங்காக் வரைக்கும் போய் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். நீ என்னடானா 1 மாதத்துக்கு முன்னாடி தாண்டி ஒரே ஒரு ட்ரிப்புடி, அதுவும் கேர்ள்ஸ் ட்ரிப்புடி. ரொம்ப வருஷமாக நம்மளும் போகணும்னு சொல்லிகிட்ருக்கான். ஆனால் போன பாடே இல்லை. தயவு செஞ்சு வாடிலியா ப்ளீஸ். சரி, எனக்கு ஓகே தான். பட் நான் வீட்டில் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது? அதை பற்றி நீ கவலைப்படாத. வீட்டில் கன்வின்ஸ் பண்ணுறது என் பொறுப்பு. சரி, ஓகே. அப்புறம் ஒலியா, என்ன எப்படியோ நீ உன்னோட ஆள்கிட்ட இதெல்லாம் சொல்லுவ. அவங்க ஏதாச்சும் சொன்னால் என்ன பண்ணுவ? சொன்னால் என்ன, இப்படி கேர்ள்ஸ் ட்ரிப் போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்ல போகிறான்? ஒன்றும் சொல்ல மாட்டார்ல. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான். எனக்கு வீட்டில் தான் அதுவும் எங்கள் அம்மா தான். அம்மா விடுவாங்களான்னு தெரியலையே. ஆன்ட்டியை பற்றி நீ கவலைப்படாத, ஆன்ட்டியை நான் சமாளிச்சுக்கிறேன். ஆமாம், எனக்கு ஒரு விஷயம் புரியடி. அது எங்கள் அம்மாவா இல்லை உங்கள் அம்மாவா? உன்கிட்ட அவ்வளோ ஜாலியாக பேசுகிறாங்க, என்கிட்ட மட்டும் வல்லுன்னு விழுகிறாங்க. ஏன்னா நான் தான் ஒயனாச்சே. ஒயன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஆமாம், இந்த க்யூட்னஸை காட்டியே எல்லாரையும் மயக்கிடு.
பொடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்கு போகிறீங்க. அங்கே லியாவோட அம்மா வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஆன்ட்டி ஒயன் வந்துட்டியா? இப்போ தான் இந்த ஆன்ட்டி உனக்கு கண்ணுக்கு தெரியுது. அச்சோ அதெல்லாம் இல்லை ஆன்ட்டி. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்ன? உங்களுக்கே தெரியும்ல, நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ரிப் போகணும்னு பிளான் பண்ணி ஒவ்வொருத்தவங்களா ஒரு சாக்கு போக்கு சொல்லி கேன்சல் பண்ணி விட்டுட்டே இருப்பாங்களே. ஆமாம், அந்த கேர்ள்ஸ் ட்ரிப்பு தானே. அதான் நாங்கள் இப்போது பிளான் பண்ணியிருக்கோம். சரி, அதான் லியாவையும் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது என்ன என்கிட்ட கேட்குற? அவளுக்கு வரானா கூட்டிகிட்டு போ. அப்போ லியா, அம்மா எனக்கு தான் நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் இருக்கே. அது நெக்ஸ்ட் மந்த் தானேடி. நீங்கள் என்ன மேக்ஸிமம் ஒரு 3 days தானே ட்ரிப் பிளான் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் என்ன, இந்த பேச்சுலர் லைஃப் உனக்கு இன்னும் இந்த 1 month தானே. ஸோ அதனால் நீ உனக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ அது வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கோ. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நிஜமாக தான் சொல்கிறியா? நிஜமாக தான் சொல்கிறேன். இங்கே இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்புறம் ஒயன், சொல்லுங்கள் ஆண்டி. அடுத்த மாதம் வர கல்யாணம் இருக்குது. ஸோ அதனால் அப்படியே பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுமா. கவலையே படாதீங்க. உங்கள் பொண்ணை இப்போ எப்படி கூட்டிகிட்டு போகிறேன்னா அப்படியே பத்திரமா உங்கள்கிட்டே கொண்டு விட்டுருவேன், சரியா? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படி சொல்லிட்டு கண்ணத்தை கிள்றாங்க. ஆண்டி என்னடா இன்றைக்கி நீங்கள் கிள்ளலைன்னு பார்த்தேன், கிள்ளிட்டிங்களா? அச்சோ ஒயன், என்னன்னே தெரியல, உனக்கு இந்த கண்ணன் தான் உனக்கு ஹைலைட், அவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் கிள்றாங்க. ஆண்டி போதும் ஆண்டி, எனக்கு வலிக்குது. சரி அப்படின்ட்டு அவங்க வந்து பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. டைம் மட்டும் இல்லை, டேயுமே ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ எல்லோரும் ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நீங்களும் லியாவும் காரில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா உங்களோட 3 ஃப்ரெண்ட்ஸ் இனி வரணும். ஸோ அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தா ஒரு 3 பேர் வேறு லெவலில் ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ஐயோ லியா, இதுங்க கூட எப்படி போகிறது? எங்கே போனாலும் வலின்னு போட்டு வலிஞ்சிட்டு இருக்குமே. ஒரு பையனை கூட விட்டு வைக்காதே. ஆமாம், தெரிஞ்ச விஷயம் ஆச்சே. ஆமாம், இவ ஏதோ ரொம்ப ஒழுக்கம் மாதிரியும் இல்லையா? நீயும் ஒரு காலத்தில் இப்படி தாண்டி இருந்த. ஏதோ அடுத்த மாதம் உனக்கு கல்யாணங்கிறதுனால தான் அப்படியே அடக்கி வாசிக்கிற. இல்லைனா ஒரு பையன் வந்துட்டா போதுமே, அப்படியே அவன் மாலேருந்து கீழே வரைக்கும் வர்ணித்து தள்ளுவியே. இருந்தேன் முன்னாடி, அப்படி தான் இருந்தேன், என்ன பண்ணுறது? அதனால தான் கமிட்டட் ஆகி இப்போது வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு. அப்புறம் என்னடி? பார்த்துக்கிறேன். இந்த ட்ரிப்பில் எவனாச்சும் நீ பார்த்து சைட் அடிச்சேன்னு வையன், ஓடி போய் உன் ஆள்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன்டி. ஒயன், அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இதுதான் என்னோடய பேச்சுலர் லைஃப். ஸோ 1 மாதத்துக்கு அப்புறம் இந்த லைஃப் என்னால் என்ஜாய் பண்ணிக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் சும்மா சைட்டிங் மட்டும் கொஞ்சம் அலோவ் பண்ணேன். ஏதோ இன்னும் 1 மாதம் மட்டும்தான் உன்னோட ஃப்ரீடம், அதுவும் இந்த பேச்சுலர் லைஃப். ஸோ அதனால் நான் எதுவும் சொல்லலை. பட் நான் சொல்ல மாட்டேன், அதுக்காக ரொம்ப ஓவராக பேசினா மாட்டி கொடுத்துரும், பார்த்துக்கோ. சரி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தான் அவங்க 3 பேர் வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரங்க. அடியே எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவங்களுக்குமே செம்ம ஜாலியாக இருக்குது. அவங்க 3 பேர் எப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் அப்படின்னா ரொம்பவே ஜாலி டைப். அவங்க வந்து மனசில் என்ன பட்டுதோ அதை அப்படியே ஓப்பனாக சொல்கிற கேரக்டர். அடிக்கடி உங்களை வந்து ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப சப்பியாக இருப்பீங்க. ரொம்பன்னு சொல்ல முடியாது, மீடியம் தான். பட் ஆனால் கண்ணெல்லாம் கொல்லுன்னு இருக்கும். பார்த்தாலே அப்படியே அள்ளி சாப்பிட்றலாம் போல். பிஞ்ச் பண்ண கூட அப்படியே செவந்து போயிடும். அந்த மாதிரி க்யூட்டாக அழகாக இருப்பீங்க, ஒரு டால் மாதிரி. ஸோ அதனாலேயே உங்களை வந்து அடிக்கடி டீஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன தான் ஃப்ரெண்ட்லியாக டீஸ் பண்ணாலும் கூட சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகும். அதனால வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க. பட் ஆனால் ரொம்ப அவங்களும் கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். பட் ஆனால் சின்ன ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்க போகாது. அந்த மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஆனால் லியா அப்படி கிடையாது. லியா வந்து உங்களை அப்படியே மனசில் என்ன நீங்கள் நினைக்கிறவங்க அதை அப்படியே அவள் படிச்சிடுவா. உங்களுக்கு சின்னதாக ஹர்ட் ஆனாலும் கூட வேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கம்ஃபர்ட் பண்ண தான் நினைப்பேன். அதனால அவங்களுக்கு லியா மேலே ரொம்ப பாசம், யுவர் சோல்மேட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். சரி, பேக் டு த ஸ்டோரி. இப்போ எல்லாருமே ட்ரிப் ஜாயின் பண்ணி வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. செம்ம பாட்டு. அந்த டைமில் தான் போடுறேன் பாட்டு அப்படின்ட்டு அர்ஜுனது வில்லு ஹரிச்சந்திர சொல்லு அப்படின்ட்டு பாட்டு போட்டதான் உண்டு. இங்கே வயனுக்கு அந்த பாட்டு போட்டுன்னு ஒரு மாதிரி ஸ்பீடெல்லாம் அப்படியே எகுறுது. இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் உசுறு கையில் இல்லாமல் அடியா பார்த்து போடி, எனக்கு வேறு அடுத்த மாதம் கல்யாணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே லியாலாம் பதறுது. இங்கே வயன்னா இருடி இந்த பாட்டுக்கு வைப்பு பண்ணலன்னா பாவம் அப்படின்ட்டு அவன் பயங்கரமாக வைப் பண்ணிட்டு செம்ம ஸ்பீடாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். இங்கே எல்லாருமே ஒரு மாதிரி
உசுறு கையில் இல்லாத மாதிரி போகுது. பிகாஸ் ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக போகிறா. சரி ஒரு வழியாக அந்த பாட்டுமே முடிஞ்சுது. அப்போ தான் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் உசுறு கையில் திரும்பி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. இப்போது எல்லாருமே நார்மல் ஆகிட்டாங்க. இப்போ டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் ஒரு 9:30 அந்த மாதிரி சம்திங் இருக்கும். ஸோ அப்போ லியா ஆமாம் வயன் எங்கே வந்து தங்க போகிறோம்? கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, ஸோ நம்ம அங்கே போய் ஸ்டே பண்ணிடலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக அந்த ஹோட்டலுக்கு தான் வண்டி போகுது. அந்த ஹோட்டல் என்ட்ரன்ஸில் வந்து நீங்கள் போங்க, நான் வந்து பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து காரை எடுத்துகிட்டு அவள் அப்படியே போகிறா. மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படியே மெதுவாக உள்ளே போகிறாங்க. உள்ளே பார்த்தா பெரிய ஹோட்டலாக இருக்குது. பட் ஆனால் அந்த டைமில் யாருமே அங்கே இல்லாத மாதிரி இருக்குது. என்னடா யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே திருப்பி பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அந்த டைமில் எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. எல்லோரும் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பாய் வேறு லெவலில் க்யூட்டாக இருக்கான். அவனோட கண் அவ்வளோ ஷார்ப்பாக அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அவனை பார்க்கும்போதே வாவ் அப்படி தான் இருக்குது. எல்லாருமே அப்படி ஸ்டன்னாகி பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பர்சனுமே சிரிச்சுக்கிட்டு வெல்கம் டு அவர் ஹோட்டல் மேம் அப்படின்ட்டு அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. இவங்களும் அப்படி சிரிச்சிக்கினே அப்படியே அவங்கக்கிட்ட போய் நிற்கிறாங்க. அந்த பர்சனும் ஸ்ட்ரைட்டாக அந்த ரிசப்ஷனிஸ்ட் கவுண்டர்கிட்ட வந்துட்டு என்ன மேம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியல, அப்படியே பே நிற்கிறாங்க. ஸோ அந்த டைமில் தான் வயனுமே காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு சரி இதுங்க எங்கே போயிடுச்சு அப்படின்ட்டு தேடிக்கிட்டே வரா. பார்த்தா இந்த ரிசப்ஷனிஸ்ட் கவுண்டர்கிட்ட எல்லோரும் கும்பலாக நிற்குது. கும்பலாக என்ன பண்ணிகிட்டு இருக்கு, ரூமை வாங்கிட்டு போக வேண்டியதானே கழுது எங்களுக்கு அப்படின்ட்டு அவளை அப்படி உள்ளே வந்து பார்க்குறா. பார்த்தா இந்த நாளும் அப்படியே ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி அப்படி பேடுன்னு பார்த்துட்டே இருக்குது. என்ன ஆச்சு இதுங்களுக்கு? லியா அப்படின்ட்டு லியாவோட ஷோல்டரில் அப்படியே கையெடுத்து வைக்கிறாங்க. அவங்க லியாவோ வயன் அப்படின்ட்டு எல்லோரும் அப்படி திரும்பி ஒயன் சைட் பார்க்குறாங்க. அப்போ தான் கீழே வந்து எழுதிட்டு இருப்பாங்க அந்த பர்சன் அப்படியே நிமிர்ந்து என்ன சவுண்டுன்ட்டு உங்கள் சைட் பார்த்தா உங்களை பார்த்ததுமே அப்படியே ஸ்டன் ஆகிட்டாரு. அதுவும் அவரோட கண் ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்கள் மேலே மட்டும்தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்னடி இன்னும் ரூம் புக் பண்ணாமலாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது அப்படி இப்படி வச்சுருக்கேன் தள்ளிப்பா அப்படின்ட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு அந்த கவுண்டர்கிட்ட பார்க்குறாங்க. அந்த பர்சன் ஆல்ரெடி உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்கள் மேம். எங்களுக்கு வந்து ரூம் வேணும், அவைலபிளாக இருக்கா? ரூம் அவைலபிளாக தான் மேம் இருக்குது. சரி ஓகே. உங்களுக்கு எல்லாமே செப்பரேட் ரூம் ஓகே தானடி? எங்களுக்கு செப்பரேட் ரூம் ஓகே தான். அப்புறம் லியா இல்லை நான் ஒயின் கூட படுத்துக்கிறேன். சரி ஓகே. ஒரு 4 ரூம்ஸ் மட்டுமே புக் பண்ணுங்க. ஓகே மேம். உங்கள் ஐடி கொடுப்பீங்களா? ஐடியா அப்படின்ட்டு செக் பண்ணும்போது போச்சு, காரில் வச்சுட்டு வந்துட்டேனா? இல்லையா உன்னோட ஐடி மட்டும் கூட. என்னோடய ஐடி காரில் இருக்குது, பேக்கில் வச்சுட்டு வந்துட்டேன்டி. சரி ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு லியா வந்து அவளோட ஐடி கொடுக்குறாங்க. அந்த ஐடி வச்சு எல்லாருமே ரூமும் புக் பண்ணியாச்சு. புக் பண்ணதுமே அப்போ லியா ஒயன் எனக்கு ரொம்ப பசிக்குதுடி. ஆமாம்ல அதை மறந்துட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கள் மேம். இங்கே ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஏதாவது பக்கத்தில் இருக்குமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம், எங்கள் ஹோட்டலில் நாங்கள் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவோம். இல்லை நாங்கள் கேர்ள்ஸ் ட்ரிப்பாக வந்திருக்கோம், ஸோ எல்லோரும் சேர்ந்துருந்து சாப்பிட்ற மாதிரி தான் பிளானு. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் இதுனால் சொல்லுங்களேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேம், எங்களோட ஹோட்டலுக்கு கீழே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ நாங்களே உங்களுக்கு அங்கே புக் பண்ணி கொடுக்குறோம். அப்படியா, ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்புறம் மேம் உங்கள் நேம்? என் நேம் வந்து ஒயன் அப்படின்ட்டு அவர் அப்படியே சொல்லிக்கிட்டு சிரிக்கிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. ஓகே சரி ஓகே மேம். திஸ் இஸ் யுவர் கீ. இது உங்களோட ரூம்க்கான கீ மேம். ஓகே தேங்க்யூ. ஓகே மேம் வாங்க, நான் உங்களை ரெஸ்டாரண்ட் அந்த இதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே அப்படின்ட்டு போய் எல்லாருமே அப்படியே போகிறாங்க. இங்கே மற்ற 4 பேர் இன்க்ளூடிங் லியா ஆல்சோ அந்த பையனை அப்படியே ஸ்டன்னிங் ஆகி பார்த்துட்டே இருக்கா. ஓ மை காட் எப்படி இருக்கான் பாரு, 6 பேக்ஸ்லாம் இருக்கும் போல், வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ட்டுங்க லியா அப்படியே அடுக்கிக்கிட்டே போகிறா. இதுங்களை சொல்லி திருத்த முடியாது அப்படின்னு நீங்களும் அப்படி விட்டுட்டீங்க.
ஹே, இந்த மாதிரி பசங்களாம் எங்கடி இருக்கிறாங்க? இம்போட்டு அழகாக இருக்கிறானுங்க. இன்னும் 1 மாதம்தான், அதுக்கப்புறம் நான் என் லவ்வரை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன். என் லவ்வரை பார்க்குறதுக்கு முன்னாடியே இவனை பார்த்துருந்தேன்னா இப்போ அவனும் நானும் கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்துருப்போம் அப்படின்னு இங்கே லியா சொல்கிறா. இங்கே வயன் அப்படி கேவலமாக ஒரு லுக்கு விடுறா. என்னடி உனக்கு அடுத்த மாதம் கல்யாணம் இருக்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்குது, என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் மனசு வலிக்குதுடி. எப்படி இருக்கான்னு பாரு. போதும் போதும் அடங்கு, நான் வேணா உன்னோட வாழ்க்கிட்ட சொல்லட்டுமா? தாயே அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து லியாவை அடக்கிட்டீங்க. பட் ஆனால் பாக்கி இருக்க 3 பேரை உங்களால் சமாளிக்கவே முடியல. அவங்க 3 பேருமே எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்கள் மேம், வாட்ஸ் ஏ ஸ்வீட் நேம்? ஐம் ஜியான் ஜங்குக். ஓ, ஜியான் ஜங்குக், ஸோ ஸ்வீட். தேங்க்யூ மேம் அப்படி சொல்லிட்டு பன்னி ஸ்மைல் காட்டுறாரு. இப்போ தெரிஞ்சிருக்கோம் யார் அந்த பையன். நான் தான் அந்த பையன், ஜியான் ஜங்குக் தான். ஆமாடா, நம்ம ஜியான் ஜங்குக் தான் அந்த ரிசப்ஷனிஸ்டாக இருந்தது, கவுண்டரில் அவங்க கூட பேசினது, உங்களை அப்படி அட்மையர் பண்ணி பார்த்தது எல்லாமே ஜியான் ஜங்குக் தான். ஸோ உங்களை பார்த்துட்டே தான் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. வயன் மேம் அப்படின்ட்டு எல்லாரும் அப்படியே ஜியான் ஜங்குக்கை பார்க்குறாங்க. திஸ் இஸ் யுவர் சீட் மேம். ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு நீங்கள் வந்து உட்காந்துட்டீங்க, கேஷுவலாக எடுத்துட்டீங்க. பட் ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், என்னடி எங்களெல்லாம் மேமுன்னு கூப்பிட்றான், ஒன்றை மட்டும் வயன் மேமாமே. நான் தாண்டி அவங்ககிட்ட நேமை சொன்னேன், ஸோ அதனால் வயன் மேமுன்னு கூப்பிட்றான். பட் இருந்தாலும் நார்மலாக இந்த மாதிரி ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே மேமுன்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த பையன் என்ன புதுசாக வயன் மேமுன்னு சொல்லி கூப்பிட்றான், ஏதோ சரியில்லையே. எல்லாமே சரியாக தான் இருக்குது, உன் புத்தி தான் சரியில்லை. ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தூங்குற வழியை பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து உங்களோட ஆர்டர் எடுக்கிறதுக்கு மும்முரமாக இருக்கீங்க. ஸோ அந்த டைம்லையுமே ஜங்குக் தான் மெனு கொண்டு வராரு, நீங்களும் பார்க்குறீங்க. அப்போது நீங்கள் இதை பார்த்துட்டு, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் கூட இருக்கலாம்ல, ஸோ நீங்கள் அதை போய் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே வேறு யாராச்சும் இருப்பாங்கல்ல. ஐயையோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இது எங்களோட ஒரு கஸ்டமர் சர்வீஸ் தான், எங்களோட கஸ்டமரை நாங்கள் நல்லா பார்க்கணும்ல, அதுக்காக தான். ஓ அப்படின்ட்டு நீங்கள் அப்படி கேஷுவலாக விட்டீங்க. பட் ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி பார்க்குறான் பாரு அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ நீங்களுமே எல்லா ஆர்டர்ஸுமே கொடுக்குறீங்க. ஜங்குக் தான் எல்லாத்தையுமே பார்த்து பண்ணுறாரு. நீங்களும் வா, இப்படி ஒரு கஸ்டமர் சர்வீஸா, வேறு லெவலில் இருக்கே அப்படின்ட்டு நீங்களே அப்படியே ஸ்டன் ஆகிட்டீங்க. இப்போ நீங்களாம் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு ஏதோ ஒன்று தோணுது, யாரோ உங்களை பார்த்துட்டே இருக்கிற மாதிரியே தோணுது. என்னண்ணா இது, யார் பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு 2 ஷார்ப்பான ஐஸ் அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் அப்படியே டக்குன்னு பார்க்குறீங்க, அந்த ஐயோட அப்படியே லாக் ஆகிடுச்சு. உங்களால் அந்த கண்ணை அங்கேருந்து எடுக்கவே முடியல. இது கடையில் உங்களோட சீக்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ரெட் ஆகுது. என்னாச்சு, ஏன் என்னால் அவனோட கண்லேருந்து எடுக்க முடியல, ஏன் அப்படி என்ன பார்க்குறான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியே அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே ஆல்சோ உங்களே தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் கண் எடுக்காமல். அப்போது லியா, ஹே வயன், என்னடி என்னாச்சு உனக்கு, சாப்பிடு. சாப்பிட்றேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க. பட் ஆனால் உங்களுக்கு அந்த பார்வை பார்த்ததுமே மறுபடியும் அங்கேயே பார்க்கணும் தோணுது. ஸ்டில் ஜங்குக் உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். அவங்களால நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியல. உங்களுக்கு ரியாக்ஷன்லாம் ஒரு மாதிரி ஆகுது. எதுக்கு என்னை இப்படி பார்க்குறாரு அப்படியே சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஒரு வேளை நம்மளை தான் பார்க்குறாரா இல்லை வேறு யாராச்சும் பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறீங்க. பார்த்தா பின்னாடி ஒரு க்யூட்டான பொண்ணு இருக்குது. பின்னாடி இருக்க பொண்ணை தான் பார்க்குறாரா? நான் கூட என்ன தான் பார்க்குறாருன்னு தப்பாக நினச்சிட்டேன். லூசு வயன், உன்னெல்லாம் எவண்டியே பாப்பா அப்படின்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் இதாகிட்டீங்க. பிகாஸ் நீங்கள் என்ன தான் ஸ்போர்ட்டிவாக எடுத்தாலும் இந்த லவ் விஷயத்தில் உங்களோட பாடி ஷேமிங் வந்து நீங்கள் முன்னாடியே ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒருத்தரை ரொம்ப லவ் பண்ணீங்க. நீங்கள் போய் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவன் வந்து உங்களை பாடி வச்சு கொஞ்சம் ரொம்ப ஓவராகவே திட்டான். ஸோ அதுலேருந்து லவ் மேலே உங்களுக்கு அந்த ஒரு
ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிருச்சு. நம்ம எப்படி இருக்கோம், நம்மளை யாரும் லவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ அதனால் நம்மளெல்லாம் எவன்டா லவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி நீங்களே விட்டுட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் நம்மளை வந்து அப்படியே ஐ கான்டாக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குது. பட் ஆனால் திரும்பி பார்க்கும்போது பின்னாடி ஒரு பொண்ணு, ஓ அவனை தானே பார்த்தா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கேஷுவலாக விட்டுட்டீங்க. பட் ஜேகே உங்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கிறாரு. பட் ஆனால் உங்களுக்கு அது புரியல. ஸோ இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் எந்த ஒரு ஹெசிடேட்டும் இல்லாமல் நார்மலாக சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. அப்போ ஜங்க்குக், ஓகே மேம் நான் உங்களோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரூம் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களே போய்க்கிறோம். இல்லை மேம் உங்களுக்கு லக்கேஜஸ்லாம் இருக்கும்ல, அதை நாங்கள் போய் கேரி பண்ணிப்போம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை சார் இது எங்களோட கஸ்டமர் சர்வீஸ், நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப கம்பல் பண்ணுறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு அவர் தான் ஒரு ட்ராலி மாதிரி இருக்குது, எல்லாரோட லக்கேஜஸும் அதில் வச்சு அவர் தான் தள்ளி கொண்டு வராரு. அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் செம்ம இம்ப்ரெஸ்ஸு. பின்ன அவங்களோட ஃப்ரெண்டில் அந்த 3 ஃப்ரெண்டில் ஒரு பொண்ணு சொன்னால டீனான்னு, அந்த பொண்ணுலாம் இந்த மாதிரி பையன் கடைக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும்டி பாரு, ஒரு கஸ்டமரே இவ்வளோ தாங்குறானே, அவனோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் அவன் எப்படி தாங்குவான்? ஓ மை காட், அவளுக்கு கடைக்கு போகிற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அப்படி ஏக்கமாக பார்க்குறா. இப்போ நீங்கள் ஏண்டி அவன் ஃப்யூச்சர் ஒய்ஃபை அவன் எப்படி வேணாலும் பார்த்துட்டு போகட்டும்டி, உனக்கு என்னடி? அப்போ டீனா, நான் ஏன் அந்த பொண்ணாக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ரொம்ப ஆசையாக இருக்குடி அப்படின்ட்டு நீங்கள் மேலேருந்து கீழே கேவலமாக பார்க்குறீங்க. இந்த டீனா சொல்ல உங்களுக்கு வந்து ஜேகே மேலே சம்திங், ஓ இவனும் அவனோட ஃப்யூச்சர் ஒய்ஃபில் இந்த மாதிரி தான் பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மைண்ட் செட் வந்து தோணுது. சரி ஓகே எதுக்கு நம்ம தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு நீங்கள் வந்து நார்மலாக விட்டுட்டீங்க. ஸோ இப்போ வந்து உங்களோட ஃப்ளோருமே வந்துருச்சு. ஜேகே தான் ஒவ்வொருத்தவங்களோட ரூமில் வந்து லக்கேஜஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் பின்னாடியே வந்துகிட்டே இருக்கிறாரு. இப்போ லியாவும் நீங்கள் அப்புறம் ஜேகே 3 பேர் தான் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து லாஸ்ட் ரூம். ஸோ அதனால ஜேகே லியாவோட லக்கேஜஸ் எல்லாமே எடுத்து கொடுக்குறாரு. உங்களோட லக்கேஜை எடுத்து கொடுத்துட்டு, ஓகேங்க ரொம்ப தேங்க்ஸ், அப்புறம் இந்தாங்க டிப்ஸ். டிப்ஸா? ஆமாம் ஆக்சுவலி நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்களா, இது கூட கொடுக்கலன்னா எப்படிங்க, இந்தாங்க டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. அவரும் அப்படியே உங்களை பார்க்குறாரு, பிடிங்கங்க. சரி ஓகே அப்படின்ட்டு பிடிச்சிக்கிட்டு, தேங்க்யூ ஸோ மச் மேம், இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு உங்களோட கான்வர்சேஷன் அப்போ அதோட முடியுது. ஸோ இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஒரு நைட் ஒரு 11:30 இருக்கும். லியா செம்ம டயர்டு, செம்மையாக தூங்கிட்டா. உங்களுக்கு தூக்கமே வரல. பிகாஸ் கண்ணை மூடினாலே ஜேகேயோட அந்த ஷார்ப்பான ஐஸ் மட்டும்தான் உங்களுக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. என்னது இது, என்னால் சுத்தமாக முடியல. அவனோட கண்ணு என்ன பண்ணுது எனக்கு, என்னால் மறக்கவே முடியல. ஈவன் அவன் என்ன கூட பார்க்கல, பின்னாடி இருந்த ஒரு பொண்ணை தான் பார்த்துட்டு இருந்தான். இவ்வளோ இம்பேக்டா? ஏன் அவன் ஒன்றை பார்க்கலடி, அவன் நார்மலாக வேறு ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருந்தான். நீ ஒன்றை நினச்சி தப்பாக நினச்சிட்டு இருக்க. இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு தூக்கம் வேறு வரல, என்ன பண்ணலாம் அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. அது வந்து ஒரு பால்கனி மாதிரி தான் இருக்குது. ஸோ சரி அப்படின்ட்டு அங்கேருந்து எழும்பி அந்த பால்கனி சைடு ஓரமாக நின்று பார்க்குறீங்க. பார்த்தா அந்த ஒரு பௌர்ணமி நிலவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ப்ரைட்டாக இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவே வார்மாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த டைமில் என்ன சவுண்ட் இது அப்படின்ட்டு சவுண்டு. நீங்கள் என்னடா சவுண்டு இது அப்படின்ட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. யாரையுமே காணோம், எங்கேருந்து இந்த சவுண்டு வருது அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா பக்கத்து ரூம்லேருந்து தான் சவுண்டு வருது. பக்கத்து ரூம்லையா அப்படின்ட்டு இன்னும் எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா பால்கனியில் ஆக்சுவலி உங்களை பின்னாடி ஒரு பொண்ணு இருந்தான்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட லவ்வரும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு ஐயோயோ சீ அப்படின்ட்டு அப்படி திரும்பிட்டீங்க.
ஐயோ என்ன ஒயன் பண்ணிட்டு இருக்க, அடுத்தவங்க ரூமை எட்டி பார்த்துட்டு சீ 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 ஓ அப்படின்ட்டு அந்த சைடு திரும்பிட்டீங்க. இனி இங்கே நிம்மதியாக இருக்கிறது, எனக்கு வேறு தூக்கம் வரல, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு கடுப்பாக இருக்குது. ஸோ அப்படியே கீழே பார்க்குறீங்க. கீழே பார்த்தாச்சுன்னா ஒரு கார்டன் மாதிரி தான் இருக்காங்க, லைட் செட்டப்லாம் போட்டு ஒரு சின்ன ஒரு பார்க் மாதிரி அழகாக இருக்குது. இங்கே இருந்தால் இனி தூக்கம் வராது, பேசாமல் கீழேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி போகிறீங்க. டைம் அரௌண்ட் கரெக்டாக ஒரு 12 இருக்கும். நீங்கள் அந்த டைமில் நீங்கள் காற்று வாங்கிறதுக்காக கார்டனுக்கு போகிறீங்க. இப்போ கார்டனுக்குமே வந்தாச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நீங்களும் அப்படி அந்த கார்டனில் நடந்து போய் ஒரு ஃபவுண்டெயின் இருக்குது, அது பக்கத்துலேயே ஒரு குட்டியாட்டு ஒரு பெஞ்ச் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதில் உட்காடுறீங்க. சில்லுன்னு காற்றடிக்குது. அங்கே அந்த குட்டி குட்டி பூச்சிங்கெல்லாம் இருக்குல்ல, குறுக்குன்னு சவுண்டெல்லாம் போட்டுட்ருக்குமா, அந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குது. பட் ஆனால் உங்களுக்கு பயங்கிறது சுத்தமாக இல்லை. எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. ஏன்னா இது ஹோட்டல் தானே, ஸோ யாரும் அவ்வளோவா வந்துட மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு தைரியத்தில் அப்படியே அந்த கார்டனில் உட்காண்ட்ருக்கீங்க. பெஞ்சோரமாக சாஞ்சிக்கிட்டு அப்படியே கண்ணை மூடுறீங்க. கண்ணை மூடினாலே ஃபஸ்ட்டு ஒரு ஃபேஸ் வருது, அந்த ஷார்ப்பான ஐஸ். நீங்கள் அந்த ஒரு ஃபியூ செகண்ட் அந்த கண்ணில் லாக் ஆன அந்த நொடிகள் அப்படியே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இது என்ன இப்படி போட்டு என்ன வாட்டி வதக்குது? ஈவன் அவன் என்ன கூட பார்க்கல, என்ன இப்படி என்ன தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு, நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்குது அந்த ஐஸு. இதுக்கப்புறம் அவனை பார்க்கவே கூடாது, அவன் மைண்டில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டைமில் பின்னாடியிலேருந்து வயன் அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா செம்ம ஷாக்கு, ஜங்குக் தான். இப்போ பார்க்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். லிப்ஸில் பியர்சிங் பண்ணியிருக்காரு, ஐஸ்லேயுமே பியர்சிங் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவரோட கை ஃபுல்லாக டேட்டூவாக இருக்குது. ஒரு லெதர் கோட் போட்டுட்டு அப்படியே ஒரு பைக்கர் மாதிரி இருக்கிறாரு பார்க்கவே. இதை பார்த்துட்டு நீங்கள் நீங்கள் உள்ள அந்த ரிசப்ஷனிஸ்டாக இருந்தவங்க தானே? நேம் கூட ஜியான் ஜங்குக். ஆமாம், நான் தான். அப்போது வேறு மாதிரி இருந்தீங்க, இப்போது வேறு மாதிரி இருக்கீங்க. ஆமாம், அது என்னோடய டியூட்டி. இப்போ டியூட்டி ஓவர் ஆகிடுச்சு, ஸோ அதனால் என்னோடய வீட்டுக்கு போகணும்ல. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் போகிறேன். ஓ ஓ இதுதான் உங்களோட ஒரிஜினல் கெட்டப்பா? இதுதான் என்னோடய ஒரிஜினல் கெட்டப். ஓ சரி. ஆமாம் வயன், இங்கே என்ன பண்ணுறீங்க? என்ன இவன் ஒயன்னு கூப்பிட்றான்? ஸ்டார்டிங்கில் ஒயன் மேம்னு சொன்னான், இப்போ என்னடா ஒயன் கூப்பிட்றான்னு அப்படின்ட்டு மனசில் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒயன் ஒன்றை தான் சொல்கிறேன். ஒயன் நான் பேசிகிட்ருக்கேன், நீங்கள் என்னமோ யோசிச்சிட்ருக்கீங்க. இல்லை ஒன்றும் இல்லை. இல்லை நான் கேட்டேன், இங்கே இந்த டைமில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை எனக்கு தூக்கம் வரல, அதனால தான். ஓ நியூ பிளேஸில், ஸோ அதனால் தூங்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆமாம் அதனால தான் அப்படின்ட்டு நீங்கள் ஏதோ ஒரு மாதிரி இருக்கீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு தூக்கம் வராதுக்கு காரணமே ஜேகே தானே, அது அவர்கிட்டே சொல்ல முடியுமா? அப்படியே இருக்கீங்க. அப்போது ஜேகே, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் போகிற வரைக்கும் உங்கள் கூட நான் இருக்கட்டுமா? இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு லேட் ஆகிடுச்சுல்ல, நீங்கள் போகிறீங்கன்னா போங்க. இல்லை அன்டைம் ஆகிடுச்சு, உங்களுக்கு வர தூக்கம் வரலன்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் போகிற வரைக்கும் நான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை உங்களுக்கு எதுக்கு கஷ்டம், நான் இப்போ வேணால் போயிடுறேன். இல்லை பிரச்சனை இல்லை, நீங்கள் உட்காருங்க. ஓகே அப்படின்ட்டு அந்த ஃபவுண்டைனை பார்த்த மாதிரி நீங்களும் உட்காருங்க. ஜங்குக்குமே உங்கள் பக்கத்தில் கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ் இருக்குது, அவருமே உட்கார்றாரு. நீங்கள் அப்படியே அந்த ஃபவுண்டைனே பார்த்துட்டே இருக்கீங்க. எங்கள் ஜங்குக் அப்படியே சைடோரமாக உங்களையும் பார்க்குறாரு, ஃபவுண்டைனையும் பார்த்துக்கிட்டு அப்படியே சிரிக்கிறாரு. அந்த ஒரு மொமெண்ட் அவருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. வயன்
நான் உங்களை ஃபைன்னு கூப்பிடலாம் தானே? இல்லை ஹோட்டலில் இருக்கும்போது நான் ஒயன் மேம்னு சொன்னேன். இப்போ திடீர்னு நான் ஒயன் கூப்பிட்றது ஏதாச்சும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுதா என்ன? இவன் என்ன என் மனசை அப்படி படித்த மாதிரியே சொல்கிறான். இல்லை இல்லை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூப்பிட்றதுக்கு தானே நேம் வச்சுருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ அப்படியா? சரி, ஓகே. கேர்ள்ஸ் ட்ரிப்பாக வந்திருக்கீங்களா? ஆமாங்க. எங்கே போகலான் இருக்கீங்க? அது பிளானிங்காலாம் எதுவும் இல்லை. ஆக்சுவலி சின்ன வயசில் இந்த ரூட்டில் நிறைய பிளேஸ் போகணும்லாம் நாங்கள் ஆசைப்பட்டோம். ஸோ அதனால் இப்போ போகலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டு வந்தோம். ஓ சரி, ஓகே. அப்புறம் ஒயன், இஃப் யூ டோன்ட் மைண்ட், கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? ஆர் யூ சிங்கிள்? அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கா பார்க்குறீங்க. அவர் அப்படியே க்யூட்டாக பார்க்குறாரு. நீங்கள் அந்த ஐஸில் மறுபடியும் லாக் ஆகிட்டீங்க. என்ன ஐஸுடா இது? என்ன ஏன் இப்படி போட்டு வாட்டி வதைக்குது? ஐயோ, பார்க்காத ஒயன், பார்க்காத ஒயன். உங்ககிட்ட தான் கேட்குறேன். அது நான் சிங்கிள் தான். ஓ சிங்கிளா? ஆமாம், நானுமே சிங்கிள் தான். ஓ ஓகே. அப்போது உங்களுக்கு அந்த பொண்ணோட ஞாபகம் வருது. நானுமே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? நீங்கள் யாரையாச்சும் லவ் பண்ணுறீங்களா என்ன? இல்லை, நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தால் சொன்னால் போதும், நான் சும்மா தான் கேட்டேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதில் என்ன இருக்குது? ஆக்சுவலி நான் ஹேண்ட்ஸமாக இருக்கிறதுனாலே நிறைய பேர் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, நிறைய என்கிட்ட ஃப்ளர்ட்லாம் பண்ணுவாங்க. பட் ஏன்னு தெரியல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல எந்த பொண்ணுங்க மேலேயும். இன்ட்ரெஸ்ட் பொண்ணுங்க மேலே தான் வரலையா என்ன? ஹே அப்படி இல்லை, எனக்கு நான் நார்மல் தான், ஓகே? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஐயோ சாரிங்க, நான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அப்படி போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் அப்படி இருப்பீங்களோன்னு நினச்சேன். ஸோ சாரி. பட் இருந்தாலும் நீங்கள் அப்படி கேட்டிருந்துருக்கக்கூடாதுங்க. ஐயோ சாரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. சிரிக்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அதுவும் அவங்களோட அந்த சீக்ஸ் எல்லாமே அப்படியே புசுன்னு இருக்குது. அப்படியே ஜங்குக்கு கண்ணத்தை பிடிச்சி கிள்ளணும் போல் இருக்குது. பட் ஆனால் முடியாதுல்ல. அப்படியே உங்கள் சிரிப்பை அப்படியே அட்மையர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ நீங்களோ சாரி, இட்ஸ் ஓகே. நான் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நான் நார்மல் தான். எனக்கு பொண்ணுங்கள் தான் பிடிக்கும், ஓகேங்களா? சாரி. அப்படி இல்லைங்க. ஆக்சுவலி எனக்கு எப்படி சொல்கிறது, நான் நினைக்கிற மாதிரி நான் பொண்ணு இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. அதனால தான் எனக்கு மற்ற பொண்ணுங்க என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணும்போதும் சரி, என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போதும் சரி, எனக்கு எந்த ஒரு ஃபீல் வரவே இல்லை. ஓ பட் இன்றைக்கி அப்படி இல்லை. நான் அதை இன்றைக்கி ஃபீல் பண்ணேன். ஃபீல் பண்ணிங்களா? என்ன ஃபீல் பண்ணீங்க? நான் இவ்வளோ நாள் எத்தனை பேர் ப்ரப்போஸ் பண்ணாலும் கூட ஒருத்தரை கூட எனக்கு திரும்பி பார்க்கணுன்னு தோணவே இல்லை. பட் இன்றைக்கி அந்த பொண்ணை வந்த அந்த ஒரு நொடியிலேயே அவளை விட்டு என்னால் கண் எடுக்கவே முடியல. அவளை விட்டு என்னால் இருக்கக்கூட முடியல. ஓ அப்போ உங்களுக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா? அப்படி கூட சொல்லலாம். அவள் அவ்வளோ க்யூட் தெரியுமா? அவள் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஜாலி டைப், ரொம்ப க்யூட். ஓ இன்னைக்கு தான் பார்த்தேன்னு சொல்கிறீங்க, அதுக்குள்ளே எப்படி அவங்கள பற்றி இவ்வளோ சொல்கிறீங்க? தெரியல, அவளை பார்க்கும்போதெல்லாம் என்னோடய ஹார்ட் பீட் அப்படி துடிக்கும். அவளோட கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். லைஃப் லாங் அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு என் கூடயே இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. வாவ், ஸோ லக்கியில் அந்த பொண்ணு இல்லை, நான் தான் ரொம்ப லக்கி அந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. நீங்கள் ரொம்பவே ஸ்வீட்டாக பேசுகிறீங்க.
நீங்கள் இதே மாதிரி நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்டே போய் பேசுனீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆகி உங்களுக்கு கல்யாணமே பண்ணிப்பா. அதான் பண்ணிகிட்ருக்கேன். அ- அதான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன். ஓ, அப்போ தான் உங்களுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. ஒருவேளை இவர் சொல்கிறது அந்த பொண்ணு தானே, உங்கள் பின்னாடி இருந்த அந்த பொண்ணு தான் வேற ஒரு பையனை கிஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. நீங்கள் அப்படியே ஷாக்காக ஜங்குக்கை பார்க்குறீங்க. நீங்கள் ஷாக்காக பார்க்குறத பார்த்துட்டு இங்கே ஜங்கு என்னாச்சு, ஏன் அப்படி பார்க்குறீங்க? நீங்கள் 304 இருக்க அந்த பொண்ணை தானே சொல்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலி அந்த பொண்ணு என்னோட பக்கத்து ரூமு தான். நான் கூட கவனித்தேன், நீங்கள் நைட்டு நாங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த பொண்ணை தானே பார்த்துட்டே இருந்தீங்க. ஈவன் நான் கூட நோட் பண்ணேன். பட் அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி லவ் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அந்த பொண்ணு என்னோடய பக்கத்து ரூம் தான். தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு பால்கனியில் நின்றுட்டு இருந்தேன். அந்த பொண்ணோட லவ்வர்னு நினைக்கிறேன். கிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓ அப்படியா? அப்படின்ட்டு அவர் கேஷுவலாக சொல்கிறாரு. இங்கே நீங்கள் எதை நினச்சும் ஃபீல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்காக நல்ல பொண்ணு கிடைப்பா, சரிங்களா? இது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் இவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறீங்க. இவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிற பர்சனை யாருக்கு தான் பிடிக்காது? கண்டிப்பாக பிடிக்கும். ஓ, அப்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லை, நீங்கள் சொன்னீங்கல்ல பொண்ணுங்களுக்கு இப்படி ஸ்வீட்டாக பேசினா பிடிக்கும்னு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிச்சிருக்கு. நானே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இம்ப்ரெஸ் ஆகிட்டிங்களா? ஸோ என்ன லவ் பண்ணுறீங்களா என்ன? லவ்வா? நீங்கள் தான் இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்கல்ல, அப்போ என்ன லவ் பண்ணுறீங்களா என்ன? இல்லை 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 இல்லை, நான் எப்படி லவ் பண்ணுறது? நான் லவ்வெல்லாம் பண்ணல. நீங்கள் பேசுகிறதுல எனக்கு இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஓ அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே அவங்க ஐஸே தான் பார்க்குறாங்க. நீங்களும் ஜங்கு கூட ஐஸை பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த ஒரு ஐஸ் அவ்வளோ டீப்பராக போகுது. அவங்களால அந்த கண்ணை எடுக்கவே முடியல, அப்படியே லாக் ஆகிட்டீங்க. ஜங்குக்கு அப்படியே அவங்க கிட்ட வராரு. நீங்களும் எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக இருக்கீங்க. நீங்களும் அதில் அப்படியே மூழ்கி ஏதோ அவரோட கண் என்னமோ உங்ககிட்ட பேசுகிற மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அவருமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிட்ட வராரு. நீங்களும் எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக இருக்கீங்க. என்ன நினச்சாருன்னு தெரியல. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஓகே, ரொம்ப டைம் ஆகிடுச்சு, ஸோ நீங்கள் போய் தூங்குங்க. ரொம்ப டைம் ஆகிடுச்சு, ஸ்னோ வேறு நீ பெஞ்சிரும், நீங்கள் போய் தூங்குங்க. ஓகே, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கொடுன்னு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. நீங்கள் போகிறதே தான் ஜங்குக்கு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். என்னடி, நான் ஒன்றை பார்த்துட்டு இருந்தா நீ என்னமோ வேற ஏதோ பொண்ணை பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்கிற? நீ தாண்டி, நீ தான் எனக்குள்ளே வந்து என்னமோ பண்ணிகிட்ருக்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு போகிறவங்களே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் ஒரு வழியாக அவங்களோட ரூமுக்குமே போயிட்டீங்க. ரூமுக்கு போயிட்டு என்ன பண்ண பார்த்தாரு? என்னது நடந்துச்சு? என்ன பண்ணிட்டாரு? ஒருவேளை அவர் என்ன தான் சொல்கிறாரா என்ன? சி கண்டிப்பாக இருக்காது. அவர் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஸ்மார்ட்டாகவும் இருக்கிறார். என்னை டோட்டலாகவே ஆஃப் பண்ணிட்டான். ஆனால் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ரொம்பவே கொடுத்து வச்ச பொண்ணு தான். பிரின்சஸ் மாதிரியே ட்ரீட் பண்ணுவான். டீனா சொன்ன மாதிரியே. இப்போ எதுக்கு என் மண்டையில் ஓடிட்டுருக்க நீ? தூக்கம் வரல.
பேசாமல் நம்ம இங்கே இருந்திருக்கலாம், கீழே போகாமலே இருந்திருக்கலாம் போலயே. ஒயன் என்னடி பண்ணுறது, தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்ட்டு கண்ணை மூடுறீங்க. கண்ணை மூடினாலே இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடெண்ட் தான் அவங்க மைண்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. ஐயோ 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 அப்படின்ட்டு தலைவாணி வச்சு உங்களை அடிக்கிறீங்க இங்கே இல்லையா. என்னடி தூங்குவாயன், நீ எல்லாம் நிம்மதியாக தூங்குற, எனக்கு என் தூக்கமே போச்சு அப்படின்ட்டு அந்த தலைவாணியை அப்படியே குத்துன்னு போட்டு குத்திட்டு இருக்கீங்க. இங்கே ஜங்குக்குமே நீங்கள் போனதுமே அவருமே போயிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் டே லியாலாம் சீக்கிரமாக எழும்பிட்டா, நீங்கள் அப்படி தூங்கிட்டுருக்கீங்க. ஏன்னா நீங்கள் லேட்டாக தூங்கியிருப்பீங்க, ஸோ அதனால் ரொம்ப டயர்டாக இருக்கும், அப்படி தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ அந்த டைம் லியா, ஒயன் என்னடி, எழும்பிடி, டைம் ஆச்சுடி, நீ போகணுமா, ட்ரிப் போகணும்ல. எனக்கு தூக்கமாக வருது, நைட்டு லேட்டாக தூங்குனேன்டி. என்ன லேட்டாக தூங்குனியா? நீ தான் ரொம்பவே டயர்டாக இருந்தியாடி, அப்புறம் எப்படி நீ தூங்காமல் இருந்த? எனக்கு தூக்கம் வரல, அதான் தூங்கலை. அப்படி என்னத்தை தான் நைட்டு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு நைட்டு நடந்த விஷயம்லாம் அப்படி உங்களுக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது. அப்படின்ட்டு பதறி போய் எழும்புறீங்க. என்னாச்சு, எதுக்கு இப்படி பதறி போய் எழும்புற? அது அது ஒன்றும் இல்லை. சரி சீக்கிரமாக கிளம்பு, சீக்கிரமாக செக் அவுட் பண்ணிட்டு போயிடலாம். சரி ஃபஸ்ட்டு நீ கிளம்பு. ஓகே அப்படின்ட்டு நீங்கள் அப்படி கடைன்னு கிளம்புறீங்க. முக்கியமாக ஜங்கு கண்ணில் பற்றவே கூடாது அப்படின்ட்டு பதறி அடித்து ஓடுறீங்க. எல்லாருமே செக் அவுட்லாம் பண்ணிவிட்டு அவங்களோட லக்கேஜஸ் எல்லாம் தூக்கிட்டு அப்படியே கீழே வராங்க. கீழே அப்படியே எட்டி பார்க்குறீங்க, பார்த்தா ஜங்கு இன்னும் வரல. அப்பாடா வரல. சரி நீங்கள் போங்க, நான் செக் அவுட் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி ஓகே அப்படின்ட்டு அங்கே போய் 4 ரூம் வந்து செக் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் போய் செக் அவுட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ லியா, ஒயன் பசிக்குதுடி, போகிற வழி எங்கேயாச்சும் வாங்கி சாப்பிட்லாண்டி, இங்கே தான் ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு நேற்று அந்த ஜங்குக்கு சொன்னார்ல. ஐயோ அந்த ஜங்குக்கு ஞாபகப்படுத்துகிறானே, இவ ஒருத்தி. சரி ஓகே சீக்கிரம் போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்துடுவானா, அவன் ஒருவேளை என்ன தான் சொன்னானா, இல்லை நான் கூட அந்த பொண்ணை வேற ஒரு பையனை கிஸ் பண்ணிட்டு தான் சொல்லும்போது அவன் எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணாமல் அப்படியே அமைதியாக இருந்தான், அதனால என்ன தான் சொன்னானா அப்படின்ட்டு உங்களுக்கு 1008 தாட்ஸு மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. இல்லை இதுக்கு மேலே எங்கே இருந்தானே எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் அப்படின்ட்டு எப்படா இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த டைம் ஒயன் அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக். என்ன செக் அவுட் பண்ணிட்டீங்களா என்ன? ஆமாம், ட்ரிப் இருக்குல்ல, ட்ரிப்புக்கு போகணும்ல, ஸோ அதான். ஓகே ஆக்சுவலி இது என்னோடய விசிட்டிங் கார்டு. இஃப் யூ ஹேவ் எனி ஹெல்ப் ஜஸ்ட் கால் மீ. ஓகே அப்படின்ட்டு நீங்கள் வாங்கிறதுக்குள்ளே டீனா பொசுக்குன்னு வாங்கிட்டா. அப்போது டீனா, அஃப்கோர்ஸ் ஜங்குக், கண்டிப்பாக நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டே போகிறாரு. இங்கே நீங்கள் திரும்பி கூட பார்க்கல, ஏன்னா மறுபடியும் அந்த ஐயில் லாக் ஆகிடுவோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயம். இங்கே ஜங்கு என்னாச்சு அப்படின்ட்டு உங்களே பார்க்குறான். அப்படியே போகலாம் இல்லை, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்களோட ஆப்போசிட்டில் அப்படியே உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்கு புரியுது யாரோ நம்மளை பார்த்துட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நேற்று நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிங்களோ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நேற்று என்னமோ அந்த பொண்ணை பார்த்துட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டீங்க. பட் ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களை தான் பார்த்துட்டே இருக்கான், அதுவும் கண் எடுக்காமல். உங்களுக்கு இங்கே சாப்பாடு இறங்கலை. நார்மலாக ஒருத்தங்க நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தாலே எதுவுமே ஓடாது. இப்போது குறுன்னு அதுவும் நம்மளை முழுங்குற மாதிரி பார்த்தா எப்படி ஓடும்? உங்களுக்கு சாப்பிட சுத்தமாக முடியல. அப்படியே நிமிர்ந்து ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக் ஸ்டில் அவங்கள அவ்வளோ அட்மையர் பண்ணி பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு அவரை பார்க்கும்போது சிரிக்கவா அழுகவா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. இந்த ரியாக்ஷனை பார்த்துட்டு இங்கே ஜங்குக் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஓகே கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமாக நின்று உங்களை சைட் அடிச்சிட்ருக்காரு. இங்கே நீங்கள் இப்போது சாப்பிட்டுட்டு நின்று பார்க்குறீங்க, ஜங்குக்கை காணோம். அப்பாடா இல்லை போயிட்டான் போல் அப்படின்ட்டு
கடன்னு வாயில் அள்ளி போடுறீங்க. இங்கே லியா பார்க்குறா. என்னடி அறக்க பறக்க தின்ற? டைம் ஆயிடுச்சு போகணும்ல. அதெல்லாம் இருக்கட்டும், இப்படியா இப்படி சாப்பிட்டேன்னா அடைச்சிக்க போகுதுடி. பரவாயில்லடி, சீக்கிரமாக சாப்பிட்டு இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு காலி பண்ணுற வழியை பாருங்கள். என்ன ஆச்சு? அது 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஃபஸ்ட்டு சீக்கிரம் சாப்பிடு அப்படின்ட்டு நீங்கள் புலுக்குன்னு வாயில் அள்ளி போடுறீங்க. அப்போ அந்த டைமில் உங்கள் டேபிளில் வாட்டர் யாரோ கொண்டு வந்து வைக்கிறாங்க. நீங்கள் அப்படி நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜங்குக்கு அப்படின்ட்டு பொறையே ஏறிடுச்சு. எங்கள் அல்லியால எருமை பார்த்து சாப்பிட தெரியாதுடி, என்னடி பொழுக்குன்னு வாயில் போட்டுகிட்டே இருக்க, பின்ன தொண்டை அடிச்சிக்கிச்சு பாரு அப்படின்ட்டு இங்கே அல்லியா தட்டிகிட்ருக்கா. இங்கே ஜங்குக்குமே வயன் ஆர் யூ ஆல்ரைட் அப்படின்ட்டு அவருமே சேர்ந்து தலையை தட்டுறாரு. இங்கே எல்லோரும் செம ஷாக்கு. என்னடா மனுஷன் இம்புட்டு உருகிறாரு அப்படின்ட்டு ஒரு சைடில் அந்த டீனா பொண்ணெல்லாம் உருகிடுச்சு. ஓ மை காட், கண்டிப்பாக இவனை தான் நான் லவ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு செம்மையா அட்மையர் பண்ணிக்கிட்டே இருக்கா. இங்கே ஜங்குக் அப்படி உங்களுக்கு கேர் பண்ணிகிட்டே இருக்கா. இங்கே உங்களுக்கு ஹார்ட் பீட் பயங்கரமாக துடிக்குது. என்ன தாண்டா பண்ணுற நீ, என்ன இப்படி போட்டு கொள்றி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஜங்குக்கும் உங்களே தான் பார்க்குறாரு. நான் ஆல்ரைட் தான், பார்த்து சாப்பிடுவேன். ஓகே அப்படின்ட்டு நீங்களுமே சாப்பிட்றீங்க. இதுக்கப்புறம் எங்கே சாப்பாடு இறங்குறது? அப்படியே சாப்பாடெல்லாம் முடிச்சுக்கிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க. இப்போது செக் அவுட்டும் பண்ணியாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போது டைம் டு லீவ். அப்படா இங்கேருந்து ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஆடுறோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் தான் அவங்களோட லக்கேஜ் எல்லாம் குடுன்னு எடுத்து அவங்க கார்கிட்ட போகிறீங்க. இங்கே பின்னாடி ஜங்குக்குமே அவரோட ட்ராலியில் மற்றவங்களோட லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு போனோடனே உங்களோட கார் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட காரை கொண்டு வந்து அந்த ஹோட்டல் முன்னாடி நிப்பாட்டுறீங்க. பார்த்தா ஜங்குக் மற்றவங்களோட லக்கேஜஸ் எல்லாமே ஒரு ட்ராலியில் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கார் முன்னாடி வைக்கிறாங்க. வைக்கும்போதே அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. உங்களை எப்படியாச்சும் உங்களோட காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினைக்கிறாரு. பட் உங்களோட ஐடி கூட அவருக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறாரு. லக்கேஜஸ் எல்லாமே வச்சு முடிச்சுட்டு அப்படியே அவங்கக்கிட்ட வந்துட்டு அப்போது நீங்கள் அவரோட கண்ணை பார்க்கவே உங்களால் முடியல. ஜங்குக், ஆக்சுவலி நீங்கள் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நமக்கெல்லாம் என்ன, இதெல்லாம் என்னோடய கடமை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்போது எல்லாருமே லக்கேஜஸ்லாம் எடுத்து எல்லாருமே கார்லேயும் ஏறியாச்சு. அப்போது டீனா, ஹேய் ஜங்குக், நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், ஓகேவா? ஓகே டீனா அப்படின்ட்டு எல்லாருமே ஜங்குக்கு பாய் சொல்லிவிட்டு அப்படியே போகிறாங்க. பட் ஆனால் நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. லைக் ஏதோ நம்ம இங்கே விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஜங்குக்கு அப்படியே உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு லைட்டாக டியர்ஸுமே ஃபார்ம் ஆகுது. இப்போ நீங்களுமே அந்த காரை எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டீங்க. கண்டிப்பாக உன்னை தேடி நான் வருவேன். உன் டீட்டெயில்ஸ் இல்லாட்டா என்ன, என்னோட லவ் கண்டிப்பாக உன்கிட்ட தான் வந்து சேரும். நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு போன காரியை தான் பார்த்துட்டே இருக்கிறாரு. இங்கே நீங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் ஆனால் மனசு எல்லாமே ஜங்குக். லாஸ்ட்டாக அவங்கள ஒரு பார்த்த பார்வை தான். நீங்கள் அவரை பார்க்கல. பட் ஆனால் போகும்போது அவரோட கண்ணை பார்த்து பாய் அப்படின்ட்டு சொல்லியிருந்திருப்பீங்க. அந்த கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் இருந்திருக்கும். அது மட்டும்தான் இப்போது உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. எதுக்காக அவன் அழுகணும்? அப்போது அவன் சொன்னது நிஜமாவே என்னதானா அப்படின்ட்டு உங்களுக்கு 1008 தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ட்ரிப் ஃபுல்லாக நீங்கள் ஏதோ யோசிச்சுட்டு மட்டும்தான் இருக்கீங்க. ஃபன்னாக இருக்கணும் நீங்கள் தான் சொல்லுவீங்க. பட் இப்போ ஃபன்னாக மற்றவங்க எல்லோரும் இருக்கிறாங்க. உங்களை தவிர எல்லாருக்கூடையும் ஜாலியாக இருக்கணும்னு ட்ரை பண்ணிட்டீங்க. பட் ஆனால் ஜங்குக்கோட மெமரிஸ் அடிக்கடி வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. இல்லை கண்டிப்பாக இருக்காது. அவன் இதை மாதிரி நிறைய பொண்ணுங்களை பார்த்துருந்துருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் நானும். அதுவுமே அவன் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், நான் சப்பியா அப்படி இருக்கேன்.
கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் மனசை தேத்திட்டு இருக்கீங்க. பட் ஒரு ஓரத்தில் உங்கள் மனசு இல்லை அவன் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இல்லை 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 ஃபஸ்ட்டு நம்ம ட்ரிப்புக்கு வந்திருக்கோம், தேவையில்லாததெல்லாம் நம்ம நினச்சி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லாமல் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. டேயுமே ஸ்கிப் ஆகுது. அந்த ட்ரிப் வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட்டு. நீங்கள் பத்திரமா லியாவே கொண்டு போய் அவங்க வீட்டிலே கொண்டு விட்டுட்டீங்க. அவங்க அம்மாவும் ஹாப்பி. இப்போது ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் பார்த்தா நீங்கள் லியாவோட வெட்டிங்கில் சாரியெல்லாம் வியர் பண்ணிட்டு ரொம்ப கார்ஜியஸாக இருக்கீங்க. லியாவுமே அப்படியே நடந்து வரா, அவளுக்கு கல்யாணமும் முடியுது. ஸோ அந்த டைமில் தான் இந்த பொண்ணுங்க ஸோ பிரைடு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொக்கே தூக்கி போடுவாங்க, நெக்ஸ்ட் பிரைடு யாருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி லியா தூக்கி போடும்போது கரெக்டாக நீங்கள் தான் பிடிக்கிறீங்க. இதை பிடிச்சிட்டு என்னது நெக்ஸ்ட் பிரைடு நானா, ஆளே இல்லை பெல்லு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மனசில் தோணுது. பட் ஒரு மனசில் ஜங்குக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிட்டு போகிறான். 1 மந்த் ஆயிடுச்சு, இன்னும் என்னால் ஏன் அவனை மறக்க முடியல, ஏன் அவன் சொன்னது எல்லாம் இன்னும் வரைக்கும் என்னோடய மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஷோ என்னால் சுத்தமாக முடியல அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போது இல்லையா அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறா. அப்போது நீங்களும் லியாவை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக கட்டி பிடிச்சிட்டு ஹாப்பியாக ரெடி, பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணி ரொம்பவே சந்தோஷமாக இரு, ஓகேவா? சந்தோஷமாக இருக்கேன். அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் நான் கேட்கணுமே. என்ன? இல்லை, நானும் உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த ட்ரிப்பு போயிட்டு வந்ததுலேருந்து நீ சுத்தமாக சரியே இல்லையே, என்னாச்சு உனக்கு? என்னடி, நான் நார்மலாக தாண்டி இருக்கேன். எனக்கு அப்படி தெரியல, சம்திங் ராங். என்ன ஆச்சு? எதை பற்றி யோசிச்சுட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொய் சொல்லாத. எதை பற்றி யோசிச்சுட்ருக்க? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. இங்கே பாரு ஒயன், நான் உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நீ மனசில் என்ன நினச்சாலுமே எனக்கு நல்லா தெரியும். அன்றைக்கி அந்த ஹோட்டலில் பார்த்த அந்த பையனை பற்றி தானே நினச்சிட்ருக்க? அப்படின்னு செம ஷாக்காக இருக்கா இங்கே ஒயனு. உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும். என்ன, நீ என்ன லவ் பண்ணுறியா? லவ்வா? என்னடி பேசிகிட்ருக்க? நடிக்காதடி, சொல்லு, லவ் பண்ணுறியா? உண்மையாக சொல்லு. தெரியல, பட் ஆனால் அடிக்கடி என் மைண்டில் போகிறான். கண்ணை முன்னாலே அவனோட கண்ணு தாண்டி, அவன் பார்த்தது, அவன்கிட்ட பேசினது தாண்டி எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ மேடம் லவ் பண்ணுறீங்க? அவன் லவ்க்கெலாம் நான் டிசர்வ் கிடையாது. நீ அவனை பார்த்த தானே, அவன் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக, 6 பேக்காக ரொம்ப ஃபிட்டாக இருக்காண்டி. என்ன பாரு, நான் சப்பியாக இருக்கேன். எனக்கு கண்டிப்பாக நான் முன்னாடி லவ் பண்ணேன் தெரியுமா, அந்த மாதிரி ஹர்ட்டிங்ஸ் மறுபடியும் என்னால் வாங்க முடியாதுடி. ஒயன், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கடி, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. சில பேருக்கு ஒல்லியாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு சப்பியாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு டஸ்கியாக இருந்தால் பிடிக்கும், சில பேர் கேரக்டர்லாம் வச்சு லவ் பண்ணுவாங்க. இந்த பாடியெல்லாம் ஜஸ்ட் ஃபிசிக்கலுக்கு மட்டும்தான், மனசுக்கு இல்லடி. இது பேசுகிறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும், ரியாலிட்டியில் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. யார் சொன்னால் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு? கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு நம்பிக்கை இல்லை. உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்போ ஒன்று பண்ணு, நம்ம அன்றைக்கி போனோம்ல ஹோட்டலுக்கு, மறுபடியும் அதே ஹோட்டலுக்கு போ. அந்த பையனை பாரு, அதாவது அந்த ஜங்குக்கு பாரு, பார்த்து பேசு. அவன் மறுபடியும் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அவனோட லவ்வை நீ புரிஞ்சு ஏற்றுக்கணும், ஓகேவா? இது என்ன நான்சென்ஸாக இருக்குது? இப்போ வரைக்கும் அவன் என்னையவா நினச்சிட்டு இருக்க போனான்? ஒரு வேளை இருந்தால் என்ன பண்ணுவேன்? இருக்க மாட்டான். இருந்தால் என்ன பண்ணுவேன்? அதான் நான் சொல்கிறேன்ல, இருக்க மாட்டான், இருப்பான்னு நான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்? அந்த ஹோட்டலுக்கு போய் நான் அவன்கிட்ட போய் லவ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கணுமா?
இவ்வளோ இது பண்ணிலாம் நீ போய் கேட்கணும்லாம் இல்லை. நீ அங்கே போனாலே போதும். போனாலே போதுமா? ஆமாடி, நீ போனாலே அவன் அங்கே இருந்தான்னா கண்டிப்பாக உன்னை தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்து பேசுவான் தானே. இந்த ஃபேஸ் எப்படி ஆனாலும் மறக்க முடியும்? அப்படிங்கிற சும்மா ஒரு ட்ரை தானே. சரி, நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நீ ட்ரை பண்ணி தான் ஆகணும். அப்போதான் அவன் லவ் பண்ணுறானோ இல்லையோ உனக்கு இதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். நீ அவனே நினச்சி குழம்பிட்டு இருக்க வேண்டாம்ல. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். எனக்கு இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும், இல்லைனா எனக்கு நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஸோ நீ என்ன பண்ணுறனா, அந்த ஹோட்டலுக்கு மறுபடியும் போ, அந்த ஜங்குக்கை தேடு. அவங்க ஒர்க் பண்ணுறானான்லாம் தெரியாது, பட் நீ ஒரு ட்ரை பண்ணி பாரு. ஓகே? ஓகே சரி, அப்புறம் நானுமே போயிட்டு வரேன். ஃபஸ்ட்டு நீ எங்ககிட்ட எல்லாமே சொல்லுவேல லவ் யுவர் செல்ஃப்னு. நீயும் லவ் பண்ணிடி ஒன்று. யார் சொன்னா நீ சப்பியாக இருக்கிறது அசிங்கமாக இருக்குன்னு? எங்கள் அம்மாவுக்கு சப்பியாக இருக்கிற பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஒன்று ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா நான் சப்பி ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ சாப்பாடு கொடுப்பாங்க தெரியுமா? பட் ஆனால் எனக்கு தான் சப்பி ஆக முடியல. அதனால தான் உன் மேலே அம்புட்டு பாசம். நீ சப்பியாக இருந்தாலுமே க்யூட்டாக இருக்க தெரியுமா? அவ்வளோ டால் மாதிரி. உன்னை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு தூங்கினா அப்படி தூக்கம் வரும். சரியா? ஃபஸ்ட்டு நீ தேவையில்லாததெல்லாம் நினச்சி உன் மனசை நீ போட்டு குழப்பிட்டுருக்காத. ஓகே? ஓகே சரிடி, அப்போ நான் போயிட்டு வரேன். அப்புறம் மறந்துடாமல் போய் பாரு. ஓகே? சரி, ட்ரை பண்ணுறேன் இல்லை பண்ணுற. ஓகே? ஓகேம்மா தாயே, நான் போய் பார்க்குறேன். சரி, பாய். லவ் யூ. லவ் யூ ஜாக்கிரதையா இருண்ண. அப்படி சொல்லிட்டு இங்கே அல்லியாவுமே போயிட்டா. இங்கே நீங்கள் அந்த பொக்கையே பார்க்குறீங்க. ஸோ போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டேயே நீங்கள் உங்களோட காரை எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஹோட்டலுக்கு தான் போகிறீங்க. போனதுமே ஃபஸ்ட்டு பார்க்குறது அந்த ரிசப்ஷனிஸ்ட் கவுண்டரை தான். பார்த்தா அங்கே வேறு ஏதோ ஒரு பொண்ணு உட்காண்ட்ருக்காங்க. பொண்ணா அப்படின்ட்டு கொஞ்சம் ஹெசிடேட்டோடு அந்த பொண்ணுக்கிட்ட போய் எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்கள் மேம், வாட் கேன் ஐ ஹெல்ப் யூ மேம்? ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு பாய் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல, நேம் கூட ஜியான் ஜங்குக். ஜியான் ஜங்குக்? நீங்கள் யாரை சொல்கிறீங்க? 1 month முன்னாடி கூட இங்கே தான் ரிசப்ஷனிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஜியான் ஜங்குக் சாரியா சொல்கிறீங்க? ஆமாம். ஓ 1 minute மேம் அப்படின்ட்டு அவங்க வந்து யாருக்கோ கால் பண்ணி பேசுகிறாங்க. நீங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் அப்படியே கோட் சூட்லாம் போட்டு அப்படியே வராரு. நீங்களும் பார்க்குறீங்க. அந்த பொண்ணுக்கிட்ட யார் அது? இவங்க தான் சார். மேம் உங்கள் நேம்? ஒயன். ஓகே மேம் வாங்க. இல்லை, நான் ஜியான் ஜங்குக் அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் கேட்கலான்னு வந்தேன். இல்லை மேம் வாங்க அப்படின்ட்டு அவங்கள இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. இல்லை பரவாயில்ல, நான் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண தான் வந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போகிறேன். இல்லை மேம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்ன பேசணும்? இல்லை எங்களோட பாஸ் பேசணுமா? உங்கள் பாஸ் எதுக்கு என்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவர் எதுவுமே சொல்லலை. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டே இருக்கேன். இல்லை மேம் என்னோடய பாஸ் வந்து உங்ககிட்ட எல்லாம் சொல்லுவார் அப்படின்ட்டு லிஃப்ட்டில் ஒரு ஃப்ளோருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒன் ஆஃப் த டாப் ஃப்ளோரு. அங்கே போனதுமே மேனேஜர், வாங்க மேம் இங்கே தான் பாஸோட கேபின் இருக்கு. பட் நான் ஏன் உங்கள் பாஸை பார்க்கணும்? இல்லை அவர் தான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார். எதுக்கு? அது தெரில மேம். சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களுமே உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. யாரா எங்கேருந்துடா வர்றீங்க, யாருன்னே தெரியாமல் நான் ஏன்டா அவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கு. பட் ஆனால் வெளியில் சொல்லலை. இப்போது
மேம் இதுதான் மேம் சாரோட கேபின். ஆ ஓகே அப்படின்ட்டு அவருமே போயிட்டாரு. இங்கே உங்களுக்கு ஹெசிடேட் ஆகுது. பேசாமல் திரும்பி போயிடுவோமா அப்படின்ட்டு அப்படியே போகலான்னு போகிறீங்க. எதுக்கு என்னை கூப்பிட்டுருந்துருப்பாரு? சரி, இவர்கிட்ட சொல்லியாச்சும் ஜியான் ஜங்குக்கை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்க்குறீங்க. நீங்களும் அந்த கேபினை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. அங்கே பார்த்தா ஒருத்தர் சேரில் திருப்பி போட்ட மாதிரி அப்படியே உட்காண்ட்ருக்காரு. யாருன்னே தெரியல. என்ன எதுக்குள்ளே கூப்பிட்ருக்காரு? எக்ஸ்கியூஸ் மீ, என்னை எதுக்கு கூப்பிட்ருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அங்கேருந்து நோ ரெஸ்பான்ஸ். உங்ககிட்ட தான் பேசிகிட்டே இருக்கேன், கேட்குதான் நான் பேசுகிறது அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. இவனுக்கு என்ன காது கேட்குமா கேட்காதா? கடுப்பேத்துறானே. ஹலோ, உங்ககிட்ட தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஹலோ. ஓ சரி ஓகே, அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படி திரும்புகிறீங்க. வெயிட் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அந்த சேர் அப்படியே ரோல் ஆகி உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி நிற்கிது. பார்த்தா அது ஜியான் ஜங்குக். உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அவர் உங்களை பார்த்துட்டு அப்படி க்யூட்டாக சிரிக்கிறாரு. ஜியான் ஜங்குக்? நான் தான். நீங்கள் எப்படிங்க? என்னோட ஹோட்டலில் நான் தானே இருப்பேன். உங்கள் ஹோட்டலா? என் ஹோட்டல் தான். ஏன் அது? ஆனால் நீங்கள் அன்றைக்கி ரிசப்ஷனிஸ்டாக இருந்தீங்க. ஆமாம் இருந்தேன். என் ஹோட்டலில் நான் ரிசப்ஷனிஸ்டாக இருக்கக்கூடாதா என்ன? அது அது இல்லை 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 அப்படிலாம் இல்லை. சரி ஓகே. எப்படி இருக்க வயன்? என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உன்னை எப்படி என்னால் மறக்க முடியும்? அப்படின்ட்டு அந்த சேரை விட்டு எழும்பி அப்படியே உங்ககிட்ட வந்து நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. ரொம்ப க்ளோஸாக வந்து நிற்கிறான். என்ன பண்ணுறீங்க ஜங்குக்? அவனை பார்த்து 1 month மேலே ஆகுதுல்ல. என்ன நீ மிஸ் பண்ணியா? எதுக்கு இவ்வளோ க்ளோஸாக வந்து நிற்கிறீங்க? தெரியல. ஐ மிஸ் யூ அயன். அப்படின்ட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. இங்கே உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே ஹக் பண்ணாம பேன்னு நிற்கிறீங்க. எங்கள் ஜங்குக் உங்களை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறாரு. அவருக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக, ரொம்ப சாஃப்டாக, வார்மாக ஃபீல் பண்ண மாதிரி இருக்குது அவருக்கு. இங்கே உங்களுக்கு பயங்கரமாக ஹார்ட் பீட் துடிக்குது. என்ன என் ஹார்ட் பீட் எப்படி துடிக்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறீங்க. அப்போ ஜங்குக்கும் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கு உங்களோட சீக்ஸை பிடிச்சி உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் வயான் அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸில் அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறாரு. இங்கே நீங்கள் செம்ம ஷாக்காக நிற்கிறீங்க. ஜங்குக் என்ன பண்ணுறீங்க? ஐ மிஸ் யூ, ஐ மிஸ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு அவர் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்களும் அதில் மெல்ட் ஆகி நீங்களுமே பேக் கிஸ் பண்ணுறீங்க. அவர் செம்ம சந்தோஷம். அவருமே செம்ம டீப்பாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரோட ஹேண்டு அப்படியே உங்களோட ஹிப்பை க்ரிப்பாக பிடிச்சி இன்னும் அவருக்கு கம்ஃபர்டபுளாக கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டும் அவரோட ஃபோர்ஹெட்டும் அட்டாச் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ அயன், லவ் யூ ஸோ மச். லவ்வா? ஐ லவ் யூ. நீ அன்னைக்கு என்னை விட்டு காரில் போனல, அன்னைக்கு இங்கே ரொம்ப வலிச்சது எனக்கு அப்படின்ட்டு அவரோட ஹார்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு.
நீங்களும் அவரே பார்க்குறீங்க. அதுக்கப்புறம்லேருந்து உன்னை நான் தேட ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சது ஜஸ்ட் ஒயன், அது மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் நானே யோசித்தேன், லியாவோட ஐடி எங்ககிட்ட அவளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும்ல. ஸோ அதில் உன்னோட பிளேஸ், அப்புறம் லியாவோட பிளேஸை நான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் அவளோட நம்பருக்கு கால் பண்ணி அவகிட்ட நான் இப்படி விஷயத்த எல்லாத்தையுமே சொன்னேன். ஸோ அவள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. வாட், லியாவா? நானும் இங்கே நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொன்னேன். லியாவுமே புரிஞ்சுக்கிட்டா. லியாவுக்கு எல்லாமே தெரியுமா? அடி பாவி, எல்லாம் தெரிஞ்சுதான் இவ்வளோ தூரம் பண்ணாளா பக்கி அப்படின்ட்டு உங்களுக்கு லியா மேலே சமகாண்டு. அப்போ ஜங்குக், அதை விடு, இப்போ சொல்லு, இப்போ நம்புறியா? ஏன்னா நீ லவ் பண்ணுறியா? அது இல்லை ஜங்குக், இல்லையா? உண்மையாக சொல்லுவேன். இங்கே பாரு ஜங்குக், ஆக்சுவலி உனக்கு நான் டிசர்வ் ஆன பொண்ணு கிடையாது. அதுவும் இல்லாமல் நீ இந்த ஹோட்டலோட சிஓங்கிற கண்டிப்பாக நான் உனக்கு டிசர்வ் ஆன பொண்ணு கிடையாது. ஹே, என்ன பேசிகிட்ருக்க? அப்போது நீ லவ் பண்ணது யார? நான் ரிசப்ஷனிஸ்ட் ஜங்குக்கு தான் நான் லவ் பண்ணேன், சிஓ கிடையாது. ஓ மை காட், அப்போ நீ என்னை லவ் பண்ணுற அப்படி தானே? அது அதை சொல்லிட்டல, அப்புறம் என்ன அப்படின்ட்டு அவங்க லிப்ஸ்லே லவ் யூ டூ. எனக்கு இது போதும். இல்லை, நான் அக்செப்ட் பண்ணிக்கல. அக்செப்ட் பண்ணிக்கலையா? ஜங்குக், நிஜமாக தான் சொல்கிறேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கல. ஜங்குக், என்ன பண்ணுற? ப்ளீஸ் ஜங்குக், புரிஞ்சுக்கோ. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு நீ மட்டும் போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. ஐ லவ் யூ அயன் அப்படின்ட்டு அவங்கள பேசவே விடலை. கிஸ் பண்ணிவிட்டு அவர் பேசிகிட்ருக்காரு. இங்கே நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. எதுக்கு நீ இதெல்லாம் யோசிச்சுட்ருக்க? இங்கே பாரு ஜங்குக், நான் சப்பியாக இருக்கேன். ஹே, என்ன பேசிகிட்ருக்க அயன்? எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணம் என்ன தெரியுமா? நீ சப்பியாக இருக்கிறது தான். அதுவும் உன்னோட சீக்ஸ் அப்படின்ட்டு அப்படி ப்ரெஸ் பண்ணுறாரு. புஜிக் புஜிக். ஏய், என்ன பண்ணுற? எனக்கு உன்னோட சீக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவரே உங்களோட சீக்ஸ் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் என்ன இவன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு அப்படியே பேடு பார்க்குறீங்க. என்ன அப்படி பார்த்துட்ருக்க? இல்லை, நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்க. உங்களுக்கு மாடர்னாக இருக்கிற பொண்ணுங்களை தானே பிடிக்கும். ஏன் என்ன பிடிச்சது? ஏன்னா எனக்கு அப்படி இருக்க பொண்ணுங்களை எனக்கு பிடிக்காது. எனக்கு உன்ன மாதிரி க்யூட்டாக மனசில் என்ன பட்டுச்சோ அப்படின்ட்டு பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கிற மாதிரி பொண்ணு தான் ரொம்ப பிடிக்கும். அதை விட மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல் பேசுகிற அந்த ஒரு குணம் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நான் எப்போ அப்படி இருந்தேன்? அதுக்குள்ளே மறந்துட்டியா? அன்றைக்கி நைட்டு நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம்ல, அப்போ கூட நான் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணு வேறு ஒரு பையன் கூட கிஸ் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லி என்கிட்டே சொன்னல. நான் ஏதோ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி என்னை கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஞாபகம் இருக்கா? ஆமாம். அதை தான் சொல்கிறேன். நான் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நீ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தல்ல, அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒயன். அதுதான்
எனக்கு இன்னும் உன் மேலே இருக்க லவ் அப்படியே பீக்கில் போய் நின்றுடுச்சு. அதுலேருந்து என்னால் இறங்கவே முடியல. அப்படியே இன்னும் ஹை லெவலில் தான் போகுதே தவிர குறைய மாட்டேங்குது. பிகாஸ் ஆஃப் யூ எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஜங்குக், உங்களுக்கு நான் சூட்டபுளான பர்சன் கிடையாது. யார் சொன்னால் சூட்டபுளான பர்சன் கிடையாது? ஆக்சுவலி நான் தான் உனக்கு சூட்டபுளான பர்சன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பாரு, நீ எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்க. என்ன பாரு, இவ்வளோ ஃபிட்டாக அப்படி இருக்கேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன இப்படி உல்ட்டாவாக சொல்கிறீங்க? ஆக்சுவலி நான் தான் இதை சொல்லணும். இல்லை, நான் தான் சொல்லணும். இல்லை, நான் தான் சொல்லணும். நான் தான் சப்பியாக இருக்கேன். நீங்கள் பாருங்கள், எவ்வளோ ஹேண்ட்ஸமாக, எவ்வளோ ஃபிட்டாக, வேறு லெவலில் இருக்கீங்க. நீங்கள் என்னடானா இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், எனக்கு பொண்ணு மாதிரி இருக்க பொண்ணுங்களை தான் பிடிக்கும். எது பொண்ணுங்களையா? ஐ மீன் ஒன்றை தான் பிடிக்கும். ஓகேவா? என்னடி பொசஸ் ஆகுதா என்ன? இல்லையா? இல்லை உண்மையாக சொல்லு, பொசஸ் ஆனதானே? எனக்கு தெரியலையா? சரி, ஓகே, இப்போவும் சொல்கிறேன், ஐ லவ் யூ. நீ எனக்கு பொண்டாட்டியா லைஃப் லாங் என் கூட இருப்பியா? இது இப்போவும் நான் சொல்கிறேன்டி, எனக்கு இந்த காசு பணம் எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. வேணா நான் கூட உன்ன மாதிரி சப்பி ஆகிடுறேன். இல்லை வேணாம். ஏன் நான் சப்பியாக இருந்தால் உனக்கு பிடிக்காதா என்ன? அப்படி இல்லை, பட் எனக்காக ஒருத்தங்க மாறுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. அப்புறம் என்ன, அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோ. ஆனால் நான் இப்படி இருக்கிறேனே, நான் உனக்காக மாறுறேன்னு சொல்கிறேன். அது வேண்டான்னு சொல்லிட்டு நீ என்ன அக்செப்ட் பண்ணுறல்ல, அதே மாதிரி தானே நானும். எனக்கு நீ இப்படியே வந்தால் போதும் தான் நான் சொல்கிறேன். எனக்காக நீ உடம்பு குறைக்கணும் அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நீ இப்போ எப்படி இருக்கியோ அதே மாதிரி இரு. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. நிஜமாக தான் சொல்கிறியா? எனக்கு தெரியும் உன்னோட பாஸ்ட் பற்றி எல்லாமே லியா சொன்னா. ஆனால் நான் அப்படியெல்லாம் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன் வயன். கண்டிப்பாக லைஃப் லாங் உன்னை நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன் வயன். இங்கே வயன் அப்படியே அழுகுறா. நிஜமாவா? நிஜமா உன்னை நான் ஹர்ட் பண்ண விட மாட்டேன் வயன். பிகாஸ் நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன். லவ் யூ ஸோ மச். இதுக்கப்புறம் எனக்கு நீ மட்டுமே போதும்டி. எனக்கு வேறு யாரும் வேணாம். ஐ லவ் யூ வயன். ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு அவர் எப்படி கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் டியோஸோட நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அந்த கிஸ் ரொம்ப டீப்பாக போகுது. ஜங்குக்கோட ஹேண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஹிப்பிக்கிட்ட க்ரிப் பண்ணி பிடிக்குது. கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ஒரு கிஸ் ரொம்ப டீப்பராக போகுது. அப்போது ஜங்குக் அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, சரி வயன், நீ இங்கேருந்து கிளம்பு. கிளம்பவா? ஏன்? இல்லை பரவாயில்ல, நீ இங்கேருந்து கிளம்பு. ஏன் திரும்பி நிற்கிற? என்னாச்சு? கையா கீழே ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கு. என்னாச்சு? நீ ஓகே தானே? நான் ஓகே தான் வயன், நீ இங்கேருந்து கிளம்பு. இல்லை, இப்போ தான் என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். இப்போ என்னடா நான் இங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிற? அப்போது நீ என்ன லவ் பண்ணலையா? ஐயோ இல்லை, நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்டி. அப்புறம் எதுக்கு என்னை இங்கேருந்து போக சொல்கிற? பிகாஸ் ஐ நீடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே பார்க்குறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஓ, இப்போ புரியுதா? பட் நம்ம தான் எதுவுமே பண்ணலையே, அதான் கிஸ் பண்ணோமே, அதுவே எனக்கு ஓ சரி, அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படி போகிறீங்க.
சரி வயன் அப்படின்ட்டு ஜங்குக்குமே இங்கே ஒரு மாதிரி டெம்ட் ஆகிட்டு ஹைப்பில் தான் நிற்கிறாரு. இங்கே நீங்களுமே டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வெளியில் போயிட்டீங்க. இங்கே ஜங்குக்கு ஓ மை காட் சந்தோஷமாக இருக்குது. பட் ஆனால் நீடியாக வேறு இருக்குது, என்ன பண்ணுறது? ஷோ அவசரத்தில் போன வேற சொல்லிட்டேன், அவளும் போயிட்டா. இப்போ நான் என்ன பண்ணுறது? முடியலையே. ரெஸ்ட் ரூம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போகலான்னு போகிறீங்க. அப்போ அந்த கேபின் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா வயன் தான். என்னாச்சு வயன், ஏதாச்சும் மறந்துட்டியா என்ன? அது ஜங்குக் அது அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. என்ன நினச்சிங்களோ தெரியல, டக்குன்னு அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக்கு ஒன்றும் புரியல, இப்போ எதுக்கு டோரை லாக் பண்ண அப்படின்ட்டு கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு. ஜங்குக் நீடியாக இருக்க? ஆமாம். ஸோ ஒரு நல்ல ஒய்ஃப்னா நம்ம ஹஸ்பண்ட் நீடியாக இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தானே அப்படின்னு சொன்னதும் இங்கே ஜங்குக் அப்படியே வைடனாக பார்க்குறாரு. இங்கே நீங்களும் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக் அப்படியே ஓடி வந்து அவங்கள டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக. நீங்களும் எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது அவங்கள பார்த்துட்டு தேங்க்யூ வயன், நான் கூட இதை இப்போ ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். பட் இங்கே பாரு ஜங்குக், நான் உன்னை நம்புகிறேன். ஐ ட்ரஸ்ட் யூ. நீ தான் எனக்கு புருஷன், நான் தான் உனக்கு பொண்டாட்டி. புருஷனுக்கு ஒன்றுனா பொண்டாட்டி தானே வந்து நிற்பா. ஸோ நம்ம பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லையே. ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு பக்கத்தில் ஒரு சீக்ரெட் டோர் மாதிரி இருக்குது, அந்த டோரை ஓப்பன் பண்ணி அவர் அப்படியே அவங்கள அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறார். நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. என்னது இது? இது எனக்கான ரெஸ்ட் எடுக்கிற ரூம். அதுக்காக சீக்ரெட்டாக இருக்குது? ஹே, இவ்வளோ பெரிய ஹோட்டல் வச்சுருக்கேன்டி, எனக்காக ஒரு ரூமை என்னால் செட் பண்ண தெரியாதா என்ன? அது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்போ ஜங்குக், ஒயன் நிஜமாக தான் சொல்கிறியாடி, உனக்கு ஓகேவா? அப்போ நீங்கள் ஜங்குக்கோட டையை பிடிச்சி இழுத்து டைட்டாக எனக்கு ஓகே தான். ஸோ எப்படியே டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க போறியா இல்லை? அச்சோ, என் பொண்டாட்டி வேறு ரொம்ப நீடியாக இருக்கா போலையே அப்படின்ட்டு ஜங்குக்குமே சர்க்காஸ்டிக்காக சிரிக்கிறாரு. நீங்களுமே ஒரு மாதிரி அவரை பார்க்குறீங்க. அந்த ஒரு ஐ கான்டாக்ட் ரொம்ப டீப்பராக போக்கி அவர் அவங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட கை அவங்க ஹிப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. உங்களுக்கு என்ன பண்ணுற, சாஃப்டாக இருக்கு அப்படின்ட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாரு. என்னடா பண்ணுற, நல்லா இருக்குடி, புச்சுக்கு புச்சுக்கு புச்சுக்கு, என்ன பண்ணுற, நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவர் அவங்க செஸ்ட் கூட ப்ளே பண்ணிகிட்டே இருக்கிறாரு. உங்களை பேசவே விடாமல் கிஸ்ஸும் பண்ணுறாரு. அந்த கிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி அவங்க நெக்கு காலர் போனில் எல்லாமே ஹெக்கி மேக் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு வலிக்குது, பட் இருந்தாலுமே அதை பொறுத்துக்கிட்டு உங்களோட ப்ரெஷர் எல்லாமே அவரோட முதுகில் தான் காட்டுறீங்க. உங்களோட ஷர்ட்குள்ளே அப்படியே மெதுவாக கையை விட்டு ப்ரெஸ் பண்ணுறாரு. ஜங்கு, இது ரொம்ப நல்லா இருக்குடி. அவரோட ஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. அவரோட ஆப்ஸ், அவரோட சிக்ஸ் பேக்கெல்லாம் அவ்வளோ கிளியராக தெரியுது. இதை பார்த்துட்டு ஓ மை காட், இவ்வளோ ஹேண்ட்ஸமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஆப்ஸ் அப்படியே டச் பண்ணுறீங்க. என்னடி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, பட்
எனக்கு என்னமோ பிடிச்சது அப்படி சொல்லிட்டு அவங்க டிஷர்ட் அப்படியே உருவி போடுறாரு. அங்கே அவங்களோட ஒரு குட்டி தொப்பை தெரியுது. இதை பார்த்துட்டு இல்லை 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 ஏய் க்யூட்டாக இருக்குடி இல்லை இல்லை எனக்கு இதான் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு இந்த வயிற்றில் இந்த ஏர் பபிள் மாதிரி பண்ணுவாங்கள்ல, ப்ருன்னு பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணுறாரு. அவங்களுக்கு ரொம்ப கூசுது. ஜங்குக் என்ன பண்ணுற, நல்லா இருக்குடி அப்படின்ட்டு மறுபடியும் பண்ணுறாரு. உங்களுக்கு செம்ம கூச்சமாக இருக்குது. ஜங்குக்கு என்னடா டீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. நீங்கள் ஷைனஸில் உங்கள் ஃபேஸ் அப்படியே தக்காளி பழம் மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு ஜங்கு ஓ மை காட் அப்படின்ட்டு உங்களோட சீக்ஸ் அப்படியே கடிக்கிறாரு. ஜங்கு என்ன பண்ணுற, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சக் பண்ணி எடுக்கிறாரு. என்ன பண்ணுற நீ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவங்களே பார்த்துட்டு அவங்க லிப்ஸில் மறுபடியும் கிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கும் ஜங்குக்கு நடுவில் ஒரு லவ்லி மேக்கப் அப்படி நடக்குது. ரொம்பவே ரொமான்டிக்காக ரொம்பவே க்யூட்டாக நடக்குது. இப்போ 2 பேருமே ரொம்ப டயர்டில் அந்த பெட்டில் படுத்திருக்கீங்க. அப்போது ஜங்குக் பார்த்தா அவங்க செஸ்ட்டில் தான் அப்படியே விளையாடிட்டே இருக்கிறாரு. நீங்கள் எவ்வளோ நேரம் தான் அதை போட்டு மசாஜ் பண்ணிகிட்டே இருப்பேன்? லைஃப் லாங் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்ட்டு உங்களோட தொப்பில் வந்து ங்கிற மாதிரி பண்ணுறாரு. ஐயோ ஜங்குக்கா அப்படி பண்ணாத ஜங்குக்கா, எனக்கு பிடிச்சிருக்குடி அப்படின்ட்டு மறுபடியும் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப கூசுது. ஜங்குக் நல்லா இருக்குடி, போங்க அப்படின்ட்டு நீங்களுமே அப்படி கோச்சிக்கிறீங்க. அப்போ ஜங்குக் கோச்சிக்கிட்டேன்னா மறுபடியும் பண்ண வேண்டி, பரவாயில்ல ஒன்றும் இல்லை, அப்போ உனக்கு ஓகே தான் போலையே அப்படின்ட்டு மறுபடியும் உங்கள் மேலே ஏறாரு. அப்போ நீங்கள் ஜங்கு இல்லை நான் இப்போவே டயர்டாக இருக்கேன், ஆல்ரெடி 4 ரவுண்ட்ஸ் மேலே போயிடுச்சு, இதுக்கு மேலே வேணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஜங்குக்குமே மறுபடியும் மேக்கவுட் நடக்குது. இப்போது ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் 2 பேரும் அப்படியே நேக்டாக இருக்கீங்க. அப்போது ஜங்குக் அப்புறம் போராடி, ஸோ நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்கள பார்க்குறாரு. சரி ஜங்குக், எனக்கு என்னோட ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. நான் தானேடி, எலும்பி வா பார்ப்போம். இல்லை எனக்கு கூச்சமாக இருக்குது. முடியாது, நீ தான் வந்து எடுக்கணும். எல்லாம் வாடி அப்படின்ட்டு அந்த பெட்ஷீட்டே உருவிட்டாரு. ஐயோ ஜங்கு என்ன பண்ணுறீங்க? நான் தான் எல்லாமே பார்த்துட்டேன்ல, அப்புறம் என்ன ரொம்ப ஓவர சீன் போட்டுட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எலும்பி வா, இதுக்கு மேலே அங்கே என்ன மறைக்கிறதுக்கு அப்படின்ட்டு நீங்களுமே அப்படியே எழும்பி வரீங்க. இருந்தாலும் கையெல்லாம் க்ராஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வந்து அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடுறீங்க. ஜங்குக் அப்படியே ஷர்ட் பட்டன் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஷர்ட்டை மட்டும் இடுப்பில் கட்டின மாதிரி அப்படி பார்க்குறாரு. அப்போது நீங்கள் ஏன் அப்படி பார்க்குறீங்க? என் பொண்டாட்டி ரொம்ப க்யூட்டாக இருக்கு, அதான் பார்த்துட்டே இருக்கேன். என் புருஷன் கூட தான் ரொம்ப க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு. அப்போ நீ பாரு, யார் பார்க்க வேண்டான்னு சொன்னால்? நானும் தான் பார்ப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஷை ஆகுது. இல்லை அப்படின்ட்டு அப்படியே குனிஞ்சிக்கிறீங்க. அப்போ ஜங்கு இதை பார்த்து சிரிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போது நீங்கள் ஜங்கு கூட ஆப்ஸை பார்த்துட்டு, உங்களோட ஆப்ஸ் ரொம்பவே ஹாட்டாக இருக்குது தெரியுமா? ஆமாம் அப்படின்ட்டு அவர் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படி குனிஞ்சு உங்களோட குட்டி தொப்பையை பார்க்குறீங்க, அதுவும் க்யூட்டாக இருக்குது. அப்போ ஜங்கு இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச பார்ட்னா என்ன தெரியுமா? என்னது? அவனோட குட்டி தொப்பை தான் அப்படின்ட்டு அந்த தொப்பையில் அப்படி வந்து புர்ன்னு பண்ணுறாரு. அப்போ நீங்கள் ஜங்குக்கா அப்படின்ட்டு அவர் தள்ளி விடுறீங்க. ஜங்குக்குமே அவர் சிரிக்கிறாரு. அப்புறம் என்ன, நெக்ஸ்ட் டே ஜங்குக்கும் உங்களுக்குமே மேரேஜ் ஆகும். பிகாஸ் ஏன்னா நீங்கள் வந்து ஆஃபன், ஸோ அதனால் உங்களை வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அவரோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த விஷயம் லியாவுக்கு தெரிஞ்ச மாதிரி லியாவுமே ஹாப்பி. அப்புறம் என்ன, டெய்லியுமே ஜங்குக்கும் உங்களுக்குமே வேறு லெவலில் ரொமான்டிக்காக போகும். பின்ன ஜங்குக் சொல்லவே வேண்டாம், உங்கள் தொப்பை மேலே தான் அப்சஸ்டாக இருக்கிறாரு. ப்ருன்னு பண்ணுறதே ஒரு வேலையை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கும் அது வந்து கூச்சமாக இருக்கும், பட் போக போக பழகிடுதோ. ஓகேடா, கண்டிப்பாக இந்த ஒரு ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போது சப்பி கேர்ள் உங்களுக்கு ஃபேவரட்டாக
இருந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் எதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? சரி, உங்களோட கமெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இங்கே சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் என்ன, அப்புறம் ஒன்றும் இல்லை, தேங்க்யூ ஸோ மச் தான். தேங்க்யூ தான் உங்ககிட்ட நிறைய சொல்லணும். எனக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. 1K 2K 3K கேயா நம்ம அடிச்சுக்கிட்டே போடும். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணால் மறந்துடாதீங்க. சரிடா, சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஷர்ட் அல்லது FFOவில் உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ அன்டில் ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி. மிஸ் லவ் யூ சாராங்கே. பாய்.